யாரும் பண்ண முடியாததை பண்ண போறேன். இனிமே நீ பேச போறது இல்ல, நான் பேசினத்துல நான் என் குரல உன் கையாலதான் கேட்க போற உலகம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த தெய்வத்தின் குரல் எழுதுறதுக்கு அன்னைக்கே அவ அஸ்திவாரம் போட்டுட்டா. அப்படின்னு தெய்வத்தின் குரல்னா நீங்க எந்த புஸ்தகத்தையும் எடுத்து பார்த்து தெய்வத்தின் குரல் எடுத்து பாருங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எழுதுறவாளுக்கு தெரியும், அடுத்தவா சொன்ன விஷயத்த எழுதுறதே பெரிய கஷ்டம். அதுலயும் அவ சொல்றபடியே எழுதுறதுங்கிறது அதை விட கஷ்டம். இது கஷ்டப்பட்டு எழுதினாலும் படிக்கிறவனுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கணுமே, அப்பதான் நம்மளோட எழுத்து வெற்றி அடையிறது. இன்னைக்கு தெய்வத்தின் மேல எடுத்து வச்சு படிச்சா, இது என்ன யாரோ கணபதிங்கிற ஒரு 3ஆம் மனுஷன் எழுதி ஏதோ டேப்பு பண்ணினதை இவர் பார்த்து கேட்டு எழுதினாப்புல இல்ல, நேருக்கு நேர் ஆடியோ டேப் தெளிவா பேசுறத கேட்கறாப்புலன்னா இருக்கு. அப்படின்னா என்ன ஒரு தெய்வீக சக்தி இருந்தால், அனுகிரகம் பண்ணியிருந்தால் பண்ண முடியும். புட்டபர்த்தி சாய்பாபா சொன்னார் அப்படின்னு கணபதி சொல்லுவேன். பாபாட்டையும் பிரியம் உண்டு. போகிறேன் ஒரு நாளைக்கு அழுதை பாபாட்ட, நான் எதுக்காக என்ன படைச்சிருக்காருன்னு தெரியல பகவான், நான் என்ன பர்பஸ்க்காக இருக்கேன், நான் என்ன உலகத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன, நீ என்ன பண்ணணும், நீ பண்ற ஒரே ஒரு காரியத்துக்கு தான் படைச்சிருக்கு, தெய்வத்தின் குரல் எழுதிட்டு அது ஒண்ணு போறோம் நீ பண்ற பர்பஸ். அதை விட நீ உன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு. அது மாதிரி எப்படியோ இருந்தவரை கொஞ்சம் அவருக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம், கணபதிக்கும் பின்னால் அவரோட லைஃப் இருக்க போறதுக்கும் முன்னால் அவர் படிச்சதுக்கும் வளர்ந்ததுக்கும் சம்பந்தம் இல்லாத அப்படியே தூக்கி அப்படி திருப்பி போடுறாப்புல போட முடிஞ்சது. அப்படின்னா என்ன பண்ணினார், அதனால வீதி கொடுத்தாரா, தாழ்த்து கட்டினாரா, ஒண்ணும் இல்ல, ஒரு முறைதான், பார்வைதான் மாத்த முடியும். அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு தெய்வீக சக்தியா இருந்தா இப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. இது மாதிரி இது எதுக்கு சொல்ல வேண்டியன்னா, விநாசாய துஷ்கிருதம் அப்படின்னா எதை விநாசம் பண்ணுறதுன்னா ஆழ தீர்க்க மாட்டார். ஏன்னா அஹிம்சா மூர்த்தி, அஹிம்சோ பரமோ தர்மஹா அப்படின்னு சன்னியாசிகளுக்கு முதல்ல தர்மமே, அவர்கள் சன்னியாசம் வாங்கிக்கிறதையே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சங்கல்பம், என்னை பார்த்து கூட எந்த ஜீவராசிகளுக்கும் பயம் வரப்படாது, அப்படி நான் நடந்துப்பேன் அப்படின்னு சங்கல்பம். அதனால அப்பேற்பட்ட அஹிம்சைய முக்கியமா உடைய இந்த ஆசிரமத்துல இருக்கவர் இனிமே என்னத்த ஆயுதத்தை தூக்கிது சம்ஹாரம் பண்றது. அதனால என்ன பண்ண, இந்த கெட்ட புத்தி இருக்கிறதுனாலதான் நீ கெடுதல் பண்ற, அப்புறம் கெட்டவனாயும் ஒன்னு அழிக்க வேண்டியிருக்கு. அதனால இதுக்கு மூலமா இருக்கிற இந்த கெட்டத்துக்கு காரணமா இருக்கிற கெட்ட புத்தி அழிச்சுட்டா போச்சு. அதுக்கு என்ன ஆயுதத்தை போட்டு அழிக்கிறது, சுதர்சனத்தை எடுக்கிறதா, சங்கத்தை எடுக்கிறதா, கதையை எடுக்கிறதா, வாழை எடுக்கிறதா, ஒண்ணும் இல்ல, ஒரு ஆயுதமும் உபயோகம் இல்ல. தண்டம் புத்திங்கிற புத்தியை அழிக்கிறதுக்கு என்ன ஆயுதத்தை எடுக்க முடியும், அதனால ஒரு ஆயுதமும் யூஸ் இல்ல, தண்டம். அதனால அந்த அத்தனை ஆயுதம் தூக்கி போட்டா, தூக்கிட்டு வந்த கையில ஒரு தண்டத்தை, ஞான வைராகிய தண்டாட்சாயம். அஜானம்ங்கிறத போக்கணும்னா அதுக்கு என்ன, ஞானம்ங்கிறது தான் ஆயுதம். அஜானம்ங்கிறது இருள், அந்த இருளை போக்குறதுக்கு ஞானம்ங்கிற ஒளி இருந்தா போறோம், ஞான ஒளி இருந்தால் போறோம், அஜானம் தானே போயிடும். போன்னு சொல்ல வேண்டாம். இந்த இடம் ஒரு இருட்டா இருக்குன்னா என்ன பண்ண, ஒரு லைட்டை ஏற்றினோம்னா தானே இருட்டுக்காது, இருட்டை போன்னு அதை வச்சு நான் விரட்ட வேண்டாம். அத மாதிரி நாம இந்த துஷ்கிருதர்களா எப்ப இருக்கும் அப்படின்னா, ஏன் கெடுதலை பண்றோம்னா அஜ்ஞானம்ங்கிற இருட்டுல இருக்கிறதுனால நம்ம எது நல்லது எது கெட்டது, எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாதனால, விவேகம் இல்லாதனால பண்றோம். அந்த பண்ணக்கூடிய அந்த அஜ்ஞானத்தை போக்கணும் அப்படின்னா நமக்கு ஞான தெளிவை கொடுத்துட்டா, ஞான ஒளியை கொடுத்துட்டா நமக்கு அப்ப தானே தெரிய ஆரம்பிச்சுது. ஒரு வீட்டுல இருக்கோம் அப்படின்னா எப்ப போய் முட்டிக்கிறோம் அப்படின்னா, வீட்டுல இங்க சேர் இருக்கா டேபிள் இருக்கான்னு தெரியாத இருட்டுல போறதே முட்டிக்கிறோம். இதே லைட்டை போட்டு போனோம்னா டான்னு அது மேல இடிச்சுக்காத போயிடுறோம். அந்த மாதிரி அந்த ஞான ஒளியை கொடுக்கறதுக்கு யாரால முடியும்னா, யாரு ஞானமயமா இருக்கானோ அவனாலதான் முடியும். யாரால லைட்டை போட முடியும் அப்படின்னா, அவங்க கையில லைட் வச்சிருக்கோம்னா அவன் இன்னொரு லைட்டை ஏற்றலாம். அப்பேற்பட்ட ஞானமயமான மூர்த்தியா அவதாரம் பண்ணின்றதுனாலதான் இவரை பார்த்தவாளுக்கெல்லாம் கூட அஜ்ஞானம் தானே போச்சு. பார்த்தவாளுக்கு நினைச்சாலே அஜ்ஞானம் போச்சு. இப்படி மாறின அதிசயங்கள் எல்லாமே பலதை சொல்லி போகலாம். இவா விநாசாய துஷ்கிருதம் பரித்ராணாய சாதுனா தர்ம சம்ஸ்தாபம், இப்படி ஒரு கல்லுல 3 மாங்காய் சேர்த்து அடிச்சாப்புல பண்ணினது. இன்னொரு அருமையான உதாரணம், இங்க கடலூர்ல ஒரு டாக்டர் தம்பதிகள் இருக்கா, 2 பேரும் டாக்டர் எம்டி. பேரையே சொல்றேன், அவர் பேரை சொன்னா என்ன அடிக்க வருவது, இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு காதுல விழாது. டாக்டர் வாசுதேவன் அப்படின்னு பேரு, அந்த அம்மா பேரு ஜெயலட்சுமின்னு பேரு. அவர் அனஸ்திசிஸ்ட், அந்த அம்மா கைனகாலஜிஸ்ட், பெரிய நர்சிங் ஹோம் வச்சிருக்கா. அப்பேற்பட்ட டாக்டர்
ரெண்டு பேரும். ஆனா அவளோட வீட்டுல போய் பார்த்தேன்னா எப்படி இருக்கும்னா வசிஷ்டர் அருந்ததி மாதிரி இருப்பா ரெண்டு பேரும். ஹாஸ்பிட்டல் போற நேரத்தை தவிர அந்த அம்மாவை மடிசார்ல தான் பார்க்கலாம். இவரை ஹாஸ்பிட்டல் போற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாம் பஞ்சகட்சத்துல தான் பார்க்கலாம். வேடிக்கை என்னன்னா உபாசனம் பண்ணிட்டு இருக்க, அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்க. உலகத்திலே கேள்விப்படாத விஷயம். வீட்டுல போனேன்னா யாகசாலை வச்சிருந்துக்க 4 அக்னி கணக்கணக்கணக்கணன்னு எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கும். காலங்காலத்தால 5 மணிக்கு 2 பேரும் வேந்தது ஸ்நானத்தை பண்ணிட்டு முதல்ல இவர் அக்னிஹோத்திரத்தை பண்ண சஹசிராவர்த்தி காயத்ரி, தினம் 1000 ஆவர்த்தி காயத்ரி. இவர் 1000 ஆவர்த்தி காயத்ரி பண்றதுக்குள்ள அக்னி எடுத்து வச்சுட்டு காயத்ரியை பண்ணிட்டு இருக்காரு. 1000 முடிஞ்சோன்னு இவருக்கு சூரியோதயம் கரெக்டா இருக்கும் டைம். உடனே அக்னிஹோத்திரத்தை பண்ணுவார். இந்த அக்னிஹோத்திரத்துக்கு சுத்தமான வராட்டி வேணும், பசும்பால்லாம் வேணுங்கிறதுக்காக இந்த அம்மா தனியா கடலூர்ல ஒரு கிரவுண்ட வாங்கி இடத்துல 8 பசுமாடு வளர்த்துன்னு வரா. ஆச்சா கோசம்ரட்சணம் வரும். வந்து இந்த அக்னிஹோத்திரத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த அம்மா என்ன பண்ணுவோம், உபாசனத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பா. உடனே உபாசனத்துக்கு பண்ணுவார். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சிவபூஜை, அப்புறம் ராமாயண பாராயணம் இதெல்லாம் உண்டு. எல்லாத்தையும் முடிக்கிறதே ஒரு 10:30 மணி ஆகும். அதுக்குள்ள இந்த அம்மா சமையலை பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணி 10:30 மணிக்கு இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் போயிடுவார், அவர் ஹாஸ்பிட்டல் போயிடுவார். உடனே திருப்பி 2 பேரும் 1 மணிக்கு வரா. வந்தா திருப்பி ஸ்நானத்தை பண்ணி இவர் மாத்தியானியத்தை பண்ணி உண்மை இங்க பிரச்சனம் தினம் எதிர்வேகத்துல ஒரு பிரச்சனம் பண்ணிட்டு இவர் 2:30 மணிக்கு தான் சாப்பிட உட்காருவார். சாப்பிட்டுட்டு உடனேயே திருப்பி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்ததுன்னா போவார். இல்லையா இனிமே இந்த உபன்யாசம் அந்த உபன்யாசம், இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம் உட்காந்து 2 பேரும் கதை கேட்க வேண்டியது, இனிமே நல்ல விஷயங்களை படிக்க வேண்டியது, கேட்க வேண்டியது. இப்படி உடனே சாயந்தரம் ஆச்சுன்னா திருப்பி ஸ்நானம், உடனே திருப்பி சாயந்தரம் அக்னிஹோத்திரம் உபாசனம். அது முடிஞ்ச உடனே இவர் 4 குழந்தைகளுக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கார். ஸ்கூல் படிக்கிற பசங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சிருந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இவர் வேதாத்தியானம் முழுக்க பண்ணியாச்சு. எதிர்வேதத்தை பூர்த்தி பண்ணி இப்ப அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாத ரிக்வேதம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி பண்ணிட்டு இதுக்கு தான் கத்துன்றத குழந்தைகளுக்கு எல்லாம் கத்துக் கொடுக்குது. இந்த மத்தியான வேலையில இவரை விட சீனியர்லாம் ரிட்டையர் ஆனவாள்லாம் சில பேர் எல்லாம் இருக்கா, அவார்டெல்லாம் கூப்பிட்டு அவார்டுக்கு சொல்லி கொடுக்கறது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ள ராத்திரி போய் இந்த அம்மா சாயந்தரம் போய் வீட்டுல எல்லாம் பண்ணி வச்சு உபாசனம் முடிஞ்சோன்னு திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் அங்க எல்லாத்தையும் பேஷண்ட் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு திருப்பி ராத்திரி வந்து இவர்கள் சாப்பிட்டு படுத்துப்பா. உடனே மறுநாள் காட்டல். இப்படி ஒரு அதிசயமான ஒரு குடும்பம் இருந்துருக்கு கடலூர்ல. அவளுக்கு ஒரே ஒரு புள்ள. அந்த புள்ள +2ல இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தவன். அப்பேற்பட்ட பையன் என்ன படிச்சுட்டு இருக்காரு தெரியுமா? ஆச்சரியம் சொன்னா நம்ம மட்டும் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல சாஸ்திரம் வாசிச்சுருக்கு. அந்த பையன் ஒத்த காலில் நின்று இந்த ரேட் ரேஸ் நான் போக மாட்டேன், இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேதாத்தியானம் பண்ணேன்னு +2க்கு அப்புறம் போய் படிச்சு 4 வருஷத்துல வேதாத்தியானம் பண்ணிட்டு இப்போ மணி திராவிட்ட சாஸ்திரம் வாசிச்சுட்டு இருக்க சமஸ்கிருத காலேஜ்ல. இங்க காளியை பக்கத்துல ராஜா நாவலிபுரத்துல அந்த பையன் இருக்க. இப்படி ஒரு குடும்பம் அப்படின்னா உலகத்திலேயே ஆச்சரியமானது. இதுக்கு இத்தனைக்கு காரணம் என்ன? இது எத்தனையும் எப்போன்னா ஒரு 10 வருஷம் 11 வருஷத்துலதான் இத்தனையும். இதுக்கு இத்தனைக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இவர் இந்த டாக்டர் தெய்வத்தின் பொருளை படிச்சுட்டார். அதுதான் நடந்த விபரீதம். தெய்வத்தின் பொருளை படிச்சாராம். 10 நாளைக்கு முன்னால கூப்பிட்டு அங்க சப்தாகம் பண்ணணும் கடலூர்ல அப்படின்ட்டு போயிருந்தேன். இந்த 10 நாளைக்கு வாரத்துல இருக்கிறதே நான் சொன்னேன், எப்படி டாக்டர் உங்களுக்கு விடுதுக்குன்னு நீங்க படிச்ச விஷயத்துக்கு வந்து சம்பந்தம் இல்லாத அப்படியான உங்க பரம்பரையிலையான இது மாதிரி இருந்தா பரவாயில்ல. எல்லாரும் தாத்தா எல்லாம் பெரிய வக்கீல் கடலூர்ல, எல்லாம் வக்கீல் டாக்டர் அப்படின்னு இந்த குடும்பத்துல எப்படி விடுதுக்குன்னா வேற என்ன பண்ணுது, ஒன்னே பண்ணினேன் தெய்வத்தங்குள்ள படிச்சேன். அதான் ஆச்சரியமே, நாங்க கூட தான் தனம் படிக்கிறோமேன்னு. அப்படின்னா ஒரு புஸ்தகத்துல படிச்சு அதுல பெரியவா சொன்னது அவருக்கு மனசு பொறுக்கல. என்னன்னா இப்படி நம்மெல்லாம் பிராமணனா பிறந்து வேதத்தை விட்டதுனால்தான் மத்தவாள்லாம் கஷ்டப்படுறா, நாம என்னமோ சர்வீஸ் பண்ணோம்னு நினைச்சுண்டு எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மள பார்த்தா கல்லெடுத்து அடிக்கிறான்னா நிச்சயம் அடிக்கத்தான் வேணும்.
ஏன்னா அவளுக்கு பண்ணின துரோகத்துக்கு நம்மள கல்லாலதான் அடி வாங்கணும். ஏன்னா நாம பண்றது எல்லாமே இந்த வேதம்ங்கிறது எல்லாருக்காக பலன், பொது பலனுக்காக தான் இது இருக்கு. அதனால எல்லாருக்கும் கிடைக்காத பண்றோம்னா நம்ம துரோகம் தானே பண்ணோம். அதனால இது இல்லாம என்ன பாதிச்சது, அதனால இனிமே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு. இவர் யாரு அப்படின்னா கணபதிக்கு மாமா பிள்ளை. கணபதிக்கு வந்து கேட்டார், என்னத்தா அப்படி எழுதி வச்சிருக்க அப்படின்னு. நான் எழுதல, அவர் சொன்னார், நான் எழுதினேன், என்ன பண்ண சொல்ற அப்படின்னு. அவர் சொல்றதுதான் சொன்னாரு, காட்டோட போறாப்ல நீ எழுதாது விட்டுருந்தாலும் அப்படி பண்ணி நான் இப்ப என்ன பண்ணுன்னு உபாசனம் பண்ண போறேன் அப்படின்னு. தாராளமா பண்ணு அப்படி இப்படி ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு வெறுமனை உபாசனம் பண்ணுவானே, அக்னிஹோத்திரம் பண்ணா என்ன அப்படின்னு இப்படியே ஆரம்பிச்சு திடுதிடுக்கு போய் இன்னைக்கு பெரிய தீட்சதராயிட்டார் அப்படின்னா. என்ன ஒரு தப்புவ பலம் இருந்ததுன்னா அவளோட வார்த்தை வெறும் வரட்டு வார்த்தை இல்ல, வெறும் பேச்சு இல்ல அப்படிங்கறதுக்கு சாட்சி. அப்படி இருந்ததுக்கு அப்படின்னா இதுதான் தர்ம சம்ஸ்தாபனம். தெரியல எவ்வளவு சைலண்டா பண்ணினது கூட தெரியாத, உலகத்துக்கு கூட தெரியாத அளவுக்கு எவ்வளவு சாதுவா எவ்வளவு அடக்கமா இது தர்மத்தை நிலைநாட்டி வச்சிருக்க. இத மாதிரி இது ஒன்னு ரெண்டுன்னு இல்ல, ஊருக்கு இது மாதிரி ஒன்னொன்னு வச்சிருக்கான்னு இப்ப தெரியுது. இதுக்கு முன்னால இன்னொரு தம்பதிகளை பார்த்தேன். இவா எங்க இருக்கான்னா திருச்சியில இருக்கா. அவர் பேர் மூர்த்தின்னு பேரு. அவர் இன்ஜினியர், பிஹெச்இல ஜெனரல் மேனேஜரா இருக்கிறார். அவரையும் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா தீட்சதரா தான் இருப்பார். அவருக்கு எப்படி வேடிக்கைன்னா அவரோட மனைவி இருக்கா. அந்த அம்மா என்ன பண்ணா, அந்த அம்மா கையில ஒரு நாளைக்கு தெய்வத்தின் பொருள் மாட்டின்றது படிக்க ஆரம்பிச்சா. அதுல ஸ்திரீகளுக்கு சொல்றதே பெரிய ஆசை. உங்க வீட்டுல புருஷன்லாம் சரியா இருக்கணும்னா நீங்க தான், உங்க கையில தான் இருக்கு. நீங்கள்லாம் புரியாத புடிச்சு அவளை மாத்தினா மாத்திக்கலாம். ஏன்னா பொம்மநாட்டிகளால முடியாது எதுவும் இல்லை. நம்ம மகர்ஷிகள்லாம் தர்மசாஸ்திரத்திலே சொல்றது தர்மம் யாரு கையில இருக்குன்னா ஸ்திரீகள்கிட்ட இருக்குன்ற. ஏன்னா அவளுக்கு அதர்ம சிந்தனை வந்துருக்குன்னா தர்மத்தை விட்டு விலகிட்டாள்னா ஓம் தச்சது அத்தனையும் போயிடும். அவளுக்கு மட்டும் தர்ம சிந்தனை இருந்துச்சுன்னா 100 ஆம்பளை 1000 ஆம்பளை அதர்மத்துல போனா கூட தலைகளை மாத்தி விடுவா. ஒண்ணுமே இல்ல, இனிமே மாமாவுக்கு சந்தி பண்ணுங்க, சந்தி பண்ணா நல்லது, காயத்ரி பண்ணா நல்லது, நடக்கவே நடக்காது. தனாங்கத்தினாலும் நடக்காது. ஏதானும் சொல்லுவார், எனக்கு ஆபீஸ்ல இருந்து வரைய எனக்கு டைம் இல்ல, எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இதே இந்த அம்மாட்ட ஓதிட்டு அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நமக்கு வேலை இல்லை. ஆரம்பிச்சுட்டாள்னா தனா வரட்டே எல்லாம் என்ன சந்தி பண்ணப்படாதா, சந்தி பண்ணப்படாதா, அவர் சொல்லி இருக்கார், உபன்யாசம் சொன்னார் அப்படின்னு ஆரம்பிச்சாள்னா போச்சு நை 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 நைன்னு. அது எங்க வந்து நிற்கும்னா இவர் 3 காலமா 1000 காயத்ரி பண்ற வரைக்கும் தான் வந்து நிற்கும். அது வரைக்கும் ஓயாத டேப்பு. என்னவோ பண்ணுவா, காபி கூட பண்றேன் அப்படின்னா நான் காபி சூடா இருக்கு ஆத்திட்டே இருக்கேன், நீங்க போய் சந்தியை பண்ணிட்டு வாங்கோ. சாவதான வேத தண்டம் எல்லாம் அங்க அப்ளை ஆகும். ஒண்ணும் இல்லைன்னாக்க அவ்வளவுதான், காப்பி கிடையாது, சந்தி பண்ணலைன்னா காப்பி கிடையாது அப்படின்னா அவ்வளவுதான் பண்ணிதான் ஆகும். இப்படி அதனாலதான் நம்ம மருஷிலாம் சொல்ல தர்மம் யாரு கையில இருக்குன்னா ஸ்திரீகள்கிட்ட இருக்கு. அவ நினைச்சான்னா என்ன சக்தி ஸ்வரூபம் இல்லையோ, அவ டிட்டர்மின் பண்ணிட்டாள்னா தீர்மானம் பண்ணிட்டாள்னா பண்ணினதுதான். அதனாலதான் நமது தேசத்துல அந்த பெண்கள் அவ்வளவு ஜாகிரதையா பொக்கிஷம் மாதிரி அவளை அடக்கி அடக்கி உள்ளுக்குள்ள பாதுகாத்து எதுக்கு வச்சுது அப்படின்னா இதுகள்கிட்ட தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு. இது போயிடுச்சுன்னா இது எல்லாமே கோவிந்தாயிடும் அப்படிங்கிறதுனால அவ்வளவு ஜாகிரதையா வச்சா. எந்த விஷயம் இருக்கிறதுலே வேல்யூபிளா அதைத்தான் உள்ளுக்குள்ள ஜாகிரதையா இருக்கும். வீட்டுல யாரானும் வயிறடிங்கன்னா தான் லாக்கர்ல கொண்டு வைப்போம், செருப்புன்னா வாசல்ல தான் போடுவோம். அதுக்காக செருப்பெல்லாம் அழுதுன்னா எங்களை நாங்கெல்லாம் மட்டும் உபயோகம் இல்லையா, எங்களை உள்ள வைக்க மாட்டேங்கிற அப்படின்னா. இல்ல வயிறடிங்கன்னா அழுதுன்னா நாங்கெல்லாம் என்ன, எங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் இல்லாத காத்து வாங்காத லாக்கர்லயே இருக்கும், செருப்பு மட்டும் வாசல்ல காத்தாட போட்டுக்கோம், நானும் வாசல் தாராளமா போவேன். அதனால அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு பொக்கிஷமா உள்ள வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதோட வேல்யூன்னு அர்த்தமே வழிய அது விபரீதமா எடுத்துக்கிறது நம்ம போன புத்தியினால களியினால அப்படி எடுத்துக்கிறோம். அதனாலதான் அப்படி சொல்லி இருக்கு. அதனால இப்படி இந்த பெண்கள் இருந்தா இதெல்லாம் பெரியவாசம் படிச்சா. அதனால இந்த அக்னி உபாசனை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அதனாலதான் சாஸ்திரத்துல என்ன சொல்றது, ஸ்திரீக்கு ஒரு புருஷனுக்கு எப்ப அக்னி காரியங்களுக்கு ரைட்டே வருதுன்னா இவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அக்னியே தொடர்றது ரைட் வருது. ஏன் அப்படின்னா இவளாலதான் அக்னி அங்க, அதுக்கு இவதான் அதிதேவதை அப்படின்னு. இன்னும் என்ன அப்படின்னா இந்த கல்யாணம் பண்ணினப்பறம் தான் அக்னி, இந்த பத்தினி போயிட்டானா இவனுக்கு அக்னியும் போயிடுறது கூட. நம்ம கல்யாணத்தன்னைக்கு மூட்ட வேண்டிய அந்த அக்னி நம்ம ஆகுதி பண்ணி எடுத்துக்கிறோமே, அந்த அக்னி தான் கடைசி வரைக்கும் நம்ம அக்னிஹோத்திரமோ, நம்ம ஒரு கிரகஸ்தன் எந்த அக்னி காரியம் பண்ணினாலும் அதுலதான் பண்ணணும். கார்கபத்தியம் அப்படின்னு பேரு.
அதுல பண்ணணும். அந்த அக்னிய தனம் உபாசனம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி காப்பாத்திட்டே வரணும். எப்போன்னா கடைசி வரைக்கும் காப்பாத்திட்டு வரணும். இந்த தம்பதிகள்ல முதல்ல யாரு போறாளோ அவளுக்கு அந்த அக்னியால சம்ஸ்காரம் பண்ணணும். பண்ணினா அதுக்கப்புறம் ஓம் தச்சது. மீஞ்சி இருக்கிறவாளுக்கு அக்னி கிடையாது. இந்த ஆண்களுக்கு திருப்பி மறுமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் அலோ பண்ணினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவன் இனிமே என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லல. இப்படி ஒருத்தன் இருக்கான், 20 வயசுக்கு கல்யாணம் ஆகி 25 வயசு கல்யாணம் ஆகி அக்னி அவனுக்கு கிடைக்கிறது. பத்தினியோட 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கான், 2 வருஷம் பண்றான். பத்தினி போயிட்டாள்னா என்ன பண்றது? இவன் 100 வயசு இருந்தான்னா மீதி 70 வருஷம் இவனுக்கு அக்னி சம்ஸ்காரம் இல்லாத, அக்னியே இல்லாத போயிடும், உபாசனை இல்லாத. அதனால இவனை திருப்பி 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கும். அவள் மூலியமா அடுத்த அக்னி வந்துடும், அதை காப்பாத்து அப்படின்னு சொல்றதே வெளிய இந்த அக்னி இருக்கிறதுனாலதான் இவனுக்கு புனர்விவாகத்தையே சாஸ்திரம் சம்மதிக்கிறது. அவனுக்கு அந்த அக்னி உபாசிக்கலைன்னா இவன் அதுக்கப்புறம் பண்ணி திருப்பி கல்யாணம் பண்ணா மகாபாபி அப்படின்லாம் சாஸ்திரம் பயமுறுத்துறது சொல்றது. அதனால இந்த அக்னி இதெல்லாம் சொல்லி உங்க கையில தான் இருக்கு, சாஸ்திரமே உங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அதனால உங்க அடுத்த புருஷன்லாம் இனிமே அக்னி சம்ஸ்காரம் பண்ணா உபாசனம் பண்ணணும்னா நீங்கள்லாம் மனசு வச்சாதான் நடக்கும். அதனால நான் உங்களெல்லாம் தட்டி விடுறேன் அப்படின்னு பெரியவா சொல்றான். நான் பார்த்தேன், ஆம்பளைகள்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அதனால இனிமே உங்க செட்டுக்கு உங்க கட்சியில சேர்ந்துன்னு இனிமே மாதர்சங்க வச்சுட்டு உங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டா நடந்துரும்னு தோன்றது. அதனால உங்களுக்கு எல்லாம் சொன்னேன், இனிமே உங்களோட புருஷனை திட்ட. ஏன்னா ஒரு பெண்களுக்கு மாறிட்டாள்னா என்ன ஆகும்னா, அந்த புருஷன் மட்டும் தெரிஞ்ச மாட்டான், அந்த பரம்பரையில உள்ள ஆம்பளைகள் அத்தனை பேருமே மாறிப்படுவா. ஏன்னா ஆம்பளையான மட்டும் விட மாட்டா, குழந்தைகளையும் ஆரம்பிச்சிடும். உள்ளேட்ட ஆரம்பிப்போ, பேரண்ட் ஆரம்பிப்போ, கொள்ளு பேரண்ட், இப்படியே போயிட்டே இருக்கும். அது அதனால நீங்கள் தான் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது உரைச்சதியா இந்த அம்மாக்கு திருச்சியில இந்த அம்மா. உடனே என்னன்னா புருஷன்கிட்ட போனா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, நாளைக்கே உபாசனம் எடுத்துக்கிறேன். அவர் சொன்ன, நான் ஜிஎம்மா இருக்கேன், ஆபீஸ்க்கு காலங்காலத்தால போகுது, நீ என்ன வேணா பண்ணு, இத பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. இன்னைக்கு 9 வருஷமா ஒரு நாள் கூட விடாத உபாசனம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த அம்மா நான் என்ன பண்ணேன்னா தெய்வத்தின் கொள்ள படிச்சுட்டேன். இப்படி யார கேட்டாலும் தெய்வத்தின் கொள்ள படிச்சுட்டேன், மாறி போயிட்டு தெய்வத்தின் கொள்ள மாறி. இது எப்படி மாறினேன்னா அவளுக்கே சொல்லத்துல, என்னமோ தெரியாது, எப்படி மாறணும்னு எங்களுக்கும் தெரியாது அப்படின்னா. இதுதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் சம்பவாமி அப்படின்னு தர்மத்தை ஆழ நன்கு நிலைநாட்டினது. இன்னுமே அந்த குடும்பத்தை அசைக்கவே முடியாது, ஒருத்தராலையும் அதர்மம் கிட்டக்க நெருங்க முடியாது. போருமே, ஒரு ஊருக்கு ஒருத்தர் இப்படி இருந்தாலே போருமே. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், ஆனா அந்த காலம் சார், இப்ப எல்லாம் முடியுமா அப்படின்னு இப்படி யாரான்னு சொன்னா அவளை தரன்னு இழுத்துன்னு 2 ஊருக்கு காமிச்சா போறோம். ஒருத்தர் திருச்சியில பிஹெச்சியில ஒரு நாளும் கடலூர்ல ஒரு நாளும் கொண்டு வச்சா போறோம். இந்த டைம் இல்லைன்னு சொல்றவா எல்லாரையும் கடலூர்ல தான் கொண்டு வைக்கணும். ஏன்னா நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், யாராலும் இனிமே என்கிட்ட டைம் இல்லை எதுக்கான நல்ல காரியத்துக்கு சொன்னா உங்காத்துக்கு தான் அனுப்புவேன் அப்படின்னு. ஐயோ அதை சொல்லி என் டயத்தை வின் பண்ணிடாதீங்க. மனசுன்னு ஒண்ணு இல்ல, அதுதான் காரணமே வெளிய டைம் இல்ல. அந்த காலத்துல முடிஞ்சு இந்த காலத்து என்னப்பா அந்த காலத்துல முடியறதுக்கு என்னப்பா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு குறைஞ்சு கொடுத்து. எங்க தாத்தாக்கெல்லாம் 48 மணி நேரமா இருந்து எனக்கு 24 மணி நேரமா குறைச்சுட்டாளா யாரானும் இல்ல. அவளுக்குலாம் 7-8 கை இருந்து எனக்கு மட்டும் 2 கை கால் இருக்கா. என்ன இப்ப அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னா, அப்ப மாங்காய் மாமரத்துலதான் காய்ச்சுது, தேங்காய் தென்னை மரத்துலதான் காய்ச்சுது, நாய் குலைச்சுன்னுதான் இருந்தது, எல்லாம் பண்ணிட்டு. அந்த காலத்துல பண்ணிதான் மத்த எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. மனுஷன் ஒருத்தம்னா அந்த காலத்துல பண்ணது இப்ப பண்ணல. கேட்டா காலம் மாறி போச்சு அப்படிங்கிறான். இப்படி எந்த ஜீவராசிகளுக்கும் மாறாத காலம் எதுக்கும் மாறாது, மனுஷனுக்கு மட்டுமா மாற முடியும் அப்படின்னா இதுல இருந்தே தெரியாது, காலம் மாறல நாம மாறிட்டோம் அப்படின்னு. கண்ணதாசன் அழகா சொன்னார், மனிதன் மாறிவிட்டான் அப்படின்னு. எல்லாம் பெரியவாட பார்த்ததுக்கு அப்புறம் எழுதின பாட்டு அதெல்லாம். அதனால மனசு மாறிவிட்டு மனுஷன் மாறிவிட்டான். அதனால காலத்து மேல சாக்கு சொல்றோம் அப்படின்னா, அந்த காலம் மாறல அப்படிங்கிறதுக்காகதான் காலாதீத விக்காத தியாகம் சொன்னாரு சாமஜவரகமனா அப்படின்னு. காலத்தை கடந்தவனா இருந்து காமிச்சா தெரியவா. இன்னமும் நம்ம ஏன்னா இந்த அவதாரம் இன்னும் எதுக்கு அதோட பெருமையை சொன்னேன் அப்படின்னா, இந்த காலம்ங்கிறது அவரும் இதே 20ஆம் நூற்றாண்டுலதான் இருந்தார். அவர் ஒன்னும் இன்னும் 1000 வருஷம் 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னால இருந்துள்ள இதே 20th செஞ்சுரியில தான் இருந்தார். ஆனா அவரால மட்டும் நடந்து போக முடிஞ்சது, நம்மளால மட்டும் அடுத்த ஊருக்கு போனதுனால பிளைட் வந்துருக்கு அப்படின்னா
ஒருத்தருக்கு முடிஞ்சதுன்னா நிச்சயம் எல்லாருக்கும் முடியலாமோ இல்லையோ, முடியணுமே. இதுக்காக ஒண்ணு அவர் ஒண்ணு ஸ்பெஷலா தன்னோட அமானுஷ்ய சக்தி காமிச்சு ஆகாசத்துல பறந்து போல, காலில் செருப்பு கூட இல்லாத லொடக்கு நடந்துதான் போயிருந்தார். அப்படின்னா எப்போ முடிஞ்சது அப்படின்னா அவருக்கு மனசு இருந்தது, முடிஞ்சது பண்ணி காமிக்கணும்னு பண்ணி காமிச்சது. நமக்கு அந்த மனசு இல்ல, அதனால காலம் மாறி போச்சு அப்படின்னு நம்ம பண்ண தப்புக்காக காலத்து மேல வழியை போட்டு நேர்றோம். அதுக்காக தான் தெரியவா வந்தா, காலம் மாறல காலம் மாறல காலம் மாறல, நமக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா நிச்சயம் நம்மளாலே முடியும் அப்படிங்கிறத பண்ணினா, நான் பண்ணினத்தோட இல்ல, தன்னோட உபதேசங்கள்னால வார்த்தைகள்னால அதை படிக்க வச்சு கேட்க வச்சு அது மூலியமா மாற்றினவாளையும் கண்ணெதிர்க்க நமக்கு வச்சிருக்கா. லிவிங் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஏதோ புரளி கிரளி எல்லாம் பிலாசபி இவரும் தத்துவத்துல படிக்கிறதுக்கு தான் அப்படின்னா இல்ல, இன்னமும் முடியும் லைவ்லி இருக்கு அப்படிங்கிறதுக்கு பண்ணி காமிச்சிருக்கா. அப்பேற்பட்ட தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் அவதாரம். இது எத்தனையும் எப்போ வந்தது, எதுக்காக இதை சொல்ல வந்ததுன்னா, பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனம்ங்கிறத என்ன அழகா என்ன நாசூக்கா எவ்வளவு பவர்ஃபுல்லா தெளிவா பண்ணி நமக்கு தர்மத்தை நிலைநாட்டிருக்கான் அப்படின்னு. நமக்கும் அத மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியும். எப்போன்னா அந்த பிரபுவோட சரணத்துல போய் சரணாகதி பண்ணிட்டாங்க. அப்பா எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்னால முடியுமா முடியாதா என்னமோ, நீ அது மேல நமக்கு நல்ல இருக்கிறாங்க இல்லைன்னா கூட நீ சொல்றதுனால நம்புறேன். ஏன்னா நீ பொய் சொல்ல மாட்டேங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறதுனால நீ சொல்றத நம்புறேன். என்னை எப்படி மாத்தி எனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணினீன்னா எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு போய் காலில் விழுந்தோம்னா நிச்சயம் நம்மளையும் அதே மாதிரி மாத்துவர். நம்ம மாத்தினது கூட தெரியாத அளவுக்கு அவ்வளவு அழகா மாற்றக்கூடிய ஒரு சர்வசக்தன் தெரியவா. இது இத்தனைக்கு காரணம், இந்த காலம் மாறித்து அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்பட்ட இந்த மேல்நாட்டு மோகம் தான். 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னால இந்த தேசத்துல எப்படி இருந்தான் அப்படின்னா ரொம்ப அழகா இருந்தான். ஒண்ணும் இருக்காது, ஒரு ஓட்ட வீடு இருக்கும் கிராமத்துல, அரைக்காணி காக்காணி நிலம் இருக்கும், அதை வச்சு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா. எத்தனை 1 இல்ல 2 இல்ல 10 குழந்தைகள் மினிமம் எல்லா வீட்டுலயும் 10 குழந்தைகள் 12 குழந்தைகளை வச்சு இருக்க முடிஞ்சது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். எப்படி அவளால முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மனசுங்கிறதுல இருந்த நிறைவு, சந்துஷ்டி. போதுமே, இனிமே காணி நிலம் இருக்கா, இல்ல நெல்லு வருதா, ஏதோ கைவிஞ்சாம சாப்பிடறோம், ஓடிஞ்சாம சாப்பிடறோம், ஒண்ணு வேண்டாம், இருக்கிறது போதும் அப்படின்னு இது இருக்கிறத வச்சுண்டு இனிமே தங்களோட ஆச்சார அனுஷ்டானத்துக்கு குறவு இல்லாத விளையாட்டால எழுந்திருக்கிறது, போய் காவேரி அந்த நதியில ஸ்நானத்தை பண்றது, குளத்துல குளிக்கிறது, காயத்திரி பண்றது, பூஜை என்னமோ இப்படி பண்ணியிருந்தா. ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டு இனிமே அது இதுன்னு குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய சௌக்கியங்கள் வந்துருக்கு, சந்தோஷம் போயிடுது. நான் சம்பாதிக்கிற சம்பாதத்துல 100ல் 1 பங்கு எங்க கொள்ளு தாத்தா சம்பாதிக்கல, எங்க தாத்தா சம்பாதிக்கல. ஆனால் அவள் இருந்த சந்தோஷத்துல 100ல் 1 பங்கு எனக்கு இல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. என்ன சந்தோஷமா இருந்தா எவ்வளவு குஷ்டி, உடம்புல இருந்து தெம்பு வாக்கணும் எப்படி இருந்தது. 90 வயசு, எங்க தாத்தா எல்லாம் 100 வயசுல தானே வேஷ்டி பார்ப்பேன். 99 வயசு இருந்தார். துணி தானோட வேஷ்டியை துவச்சுக்கிறதோட இல்ல, எங்க வேஷ்டியெல்லாம் வேற துவச்சு போடுவேன். அப்படின்னா எவ்வளவு மனோபலம் தான் காரணம். அதுக்கு சரீர பலம்னால கூட அதை விட முக்கியம் மனோபலம் இருந்தது. அப்படின்னா இப்போ இதுல இருந்து தெரியுது, இப்ப காசு பணத்தினால நம்ம ஒண்ணுத்தையும் சந்தோஷத்தை அடைஞ்சிட முடியாது அப்படிங்கிறது தீர்மானம் ஆயிடுத்து. இப்போ அதனாலதான் ஏதோ காசுன்னு எங்கேயோ பறந்துன்னு போனவாள்லாம், அமெரிக்கா போனவாள்லாம் இப்ப இந்தியால இருந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் ஒரு பிரமையில போய் ஒரு மாயினால என்னமோ அதை பார்த்தாக்க ஏதோ இதோட பெருசாக்கும் அப்படின்னு தோன்றது. அதை போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஓஹோ அதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரியுது, கீழே வரும். இப்போ காலம் அப்படி இருந்த காலம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டு வருது. நிச்சயம் இன்னொரு 50 வருஷத்துல பழையபடி நாம போகக்கூடிய ஒரு நிதர்சனமா கண்ணுக்கு தெரியுது. அது என்னமோ பெரியவாளோட அனுகிரகம், பெரியவாளோட அவதார பெருமை இப்ப தெரியாது, இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 50 வருஷம் 100 வருஷத்துல தான் அவ யாரு என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்கிறது தெரிய போறது. அப்படி நமக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த திருவருள் குருவருள். அதனால நமக்கு அதுதான் விவேகம் அப்படிங்கிறது. இதுதான் முக்கியம், எது முக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்படி ஒரு
அந்த மேல்நாட்டு மோகத்துல நமக்கு இருக்கு. ஏன்னா புதுசா அது வந்ததுனால நமக்கு எல்லாமே எதுவும் ஒண்ணு புதுசா இருந்ததுன்னா அதுல ஒரு மோகம் வந்து அப்படி மயங்கி எல்லோரும் தங்களோட எல்லாத்தையும் விட்டு இதுல பறக்க முடியுமாச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை தான் பெரியவா அவதாரம் பண்ணியே ஆகணுங்கிற நிலைமை இருந்தது. ஏன்னா இந்த மயக்கத்தை போக்கணும், மோகம் அதை போக்கணும் அப்படின்னு. அப்படி ஏற்பட்ட அவதாரம் எப்ப நடந்தது அப்படின்னா 1894 வருஷம் மே மாசம் 20ஆம் தேதி, அதாவது தமிழ் வருஷத்துல ஜெய வருஷம் வைகாசி மாசம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுராதா நட்சத்திரத்துல சிவநாம யோகத்துல பகல் 1:16க்கு விழுப்புரம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்படிங்கிற மகானுக்கும் மாதஸ்ரீ மகாலட்சுமிங்கிற பரம உத்தமிக்கும் 2வது குமாரனா சுவாமிநாதன்கிற திருநாமத்தோட பெரியவா அவதாரம் பண்ண. இது அவதாரம் பண்ணின ஊர் ரோகிணியபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழுப்புரம். ஜனகபுரி அப்படின்னு இதுக்கு பெரிய கஷேத்திரம். இது அங்க வைகுண்டவாச பெருமாள் அப்படின்னு பெருமாள் கோவில் இருக்கு. தாயார் பேரே ஜனகவல்லின்னு பேரு. ஜனகவல்லி அந்த தாயார் பேர்லயே ஜனகபுரின்னே இந்த கஷேத்திரத்துக்கு பேரு. அப்பேற்பட்ட ஊர். இந்த ரோகிணிய அப்படின்னாலே தமிழ்ல உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். ரோகிணியபுரம் உயர்ந்த புறம் அப்படின்னா இருக்கிறதுலே உயர்ந்த வேத விழுப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதமூர்த்தி அவதாரம் பண்ண போறது ரோகிணியபுரத்துல உயர்ந்த புரியில இருந்தது. இவர்கள் அவதாரம் பண்ணின குலம் கன்னட தேசத்தை சேர்ந்த ஹொய்சாலர்கள் அப்படிங்கிற அந்தன மரபுல தெளிவா அவதாரம் பண்ணா. இந்த கன்னட ஹொய்சாலர்கள்லாம் 13ஆம் நூற்றாண்டுல சேவப்ப நாயகன் அப்படிங்கிற ராஜாவிலிருந்து ஆரம்பிச்சு நாயக்கர்கள் வம்சம் தஞ்சையை ஆட்சி பண்ணியிருந்தது, தலைநகரா கொண்டு சோழ தேசத்தை. அந்த நாயக்கர்களுக்கு சேவப்பக்க நாயக்கன்ல இருந்து ஆரம்பிச்சு முதல் 3 நாயக்கர்களுக்கு மந்திரியா இருந்த கோவிந்த தீட்சிதர் அப்படிங்கிற மகா, இவர் கன்னட தேசத்தை சேர்ந்த ஹொய்சாலர். இவர் கன்னட தேசத்து ஹொய்சாலரா இருந்ததுனால இவரை சேர்ந்தவர்கள் இந்த வம்சத்துல உள்ளவர்கள்லாம் பலர் கன்னட தேசத்தை விட்டு இந்த சோழ தேசத்துல வந்து குடியேறினார். அதுல ஒரு மரபு தான் பெரியவாளோட தந்தை வழி மூதாதையர்கள் மரபு. அப்படி வந்த ஒரு குடும்பத்தோட கிளை இந்த தஞ்சை தரணியில சோழ தேசத்துல திருவிடை மருது அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியார்ஜுனம் அப்படிங்கிற உயர்ந்த கஷேத்திரம். இந்த திருடமருதூர்ல வந்து இருந்தார். அந்த திருடமருதூர்ல அந்த பரம்பரையில கணபதி சாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். இவர் தான் பெரியவாளோட அப்பாவோட அப்பா, தாத்தா, தந்தை வழி தாத்தா இந்த கணபதி சாஸ்திரிகள். இவர் பரம உத்தமர், பரம பக்தர். என்ன பக்தர்னா குரு பக்தர். இவர் குரு கைங்கரியம் நித்தியம் செஞ்சார். திருடமருதூர்ல இருந்து கும்பகோணத்துக்கு இவர் இருந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு கடைசி 19ஆம் நூற்றாண்டு கணபதி சாஸ்திரிகள் இருந்தது. இந்த கும்பகோணத்துல எப்படி கைங்கரியம் பண்ண முடியுமா ஆச்சு அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டுல கர்நாடிக் வார் அப்படிங்கிற பிரசித்தமான சண்டை இந்த காஞ்சிபுரத்தை சுத்தி தொண்டை மண்டலத்துல இடைவிடாத நடந்திருந்தது. அப்படி ஒரு சண்டை சச்சரவு இருக்கிற காலகட்டத்துல அப்போ காமகோடி பீடத்துல ஆச்சாரியரா இருந்தவர் 62வது பீட்டாதிபதிகள். அவரோட திருப்பெயரும் பெரியவாளோட பேரு தான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. அவர் காலத்துல இந்த கர்நாடிக் வார் நடந்ததுனால காஞ்சிபுரம் அது வரைக்கும் ஆதிசங்கர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த 62வது பீடாதிபதி வரைக்கும் காஞ்சிபுரத்திலே தலைமையமா இருந்த இந்த காமகோடி பீடம் இந்த சண்டை சச்சரவுனால அந்நியர்கள் படையெடுப்பனால காஞ்சிபுரத்துல நிம்மதியா இருக்க முடியல.